ஹாய் கைஸ், கதை கேட்க ரெடியா? அது சரியா 2004. என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அம்மா அப்பா, அவங்களுக்கு 2 பசங்க. அந்த பசங்க கூட தான் நான் எப்போவும் விளையாடுவேன். அந்த ஆன்ட்டி ரொம்ப இன்னோசென்ட். வாய்ஸ் ரைஸ் பண்ணி கூட யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த அங்கிள் ஏதோ கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் வந்து அந்த ஆன்ட்டிக்கிட்டே இனிமேல் எனக்கு நைட் ஷிஃப்ட்டுன்னு சொன்னார். அன்னைக்கு நைட் அவரும் நைட் ஷிஃப்ட் கிளம்பிட்டாரு. ஆன்ட்டி அந்த அங்கிள் போன பிறகு அவங்க பசங்களை சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டாங்க. வெளியே வந்து மெயின் கேட்டை லாக் பண்ண வந்தாங்க. அப்போ அவங்க லாக் பண்ண போனப்போ தான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அந்த கேட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு கருப்பு உருவம் அவங்க வீட்டை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்துச்சு. ஃபேஸ் சரியா தெரியல, ஆனா அந்த உருவம் இவங்களை பார்க்குதுன்னு ஆன்ட்டிக்கு நல்லா தெரிஞ்சுது. அவங்களுக்கு பயம் அதிகமாச்சு. உடனே வீட்டுக்குள்ளே போய் எல்லா டோரும் லாக் பண்ணிட்டாங்க. பயத்தில் அவங்களுக்கு தூக்கமே வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க மாடியில் யாரோ குதிச்சா மாதிரி அவங்களுக்கு சவுண்டு கேட்குது. பயம் இன்னும் அதிகமாச்சு. ரூம் விண்டோ வழியாக எட்டி பார்க்குறாங்க. அந்த உருவம் அங்கே இல்லை, போயிடுச்சுன்னு. யாரும் இல்லைன்னு கொஞ்சம் நிம்மதியாச்சு. தண்ணி குடிக்க கிச்சன் போனாங்க. தண்ணி குடிச்சிட்டு திரும்பினப்போ அந்த கிச்சன் விண்டோவில் பார்க்குறாங்க. விண்டோக்கு அந்த பக்கம் அந்த கருப்பு உருவம் நிற்குது. ஆன்ட்டிக்கு அவங்க ஹார்ட் பீட் அப்படியே நின்று போச்சு. அவங்க அங்கே எதுவும் ரியாக்ட் பண்ணாமல் பெட்ரூம்க்கு போய் அவங்க பசங்க கூட படுத்துட்டாங்க லாக் பண்ணிட்டு. அன்னைக்கு நைட்டு அவங்க ஒரு துளி கூட தூங்கலை. மார்னிங் அவங்க ஹஸ்பண்ட் வந்ததும் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த அங்கிள், திருட வந்தவன் சும்மா எப்படி திருடாமல் போவானா, பேய் வந்துச்சுன்னு சொல்கிறியா அப்போன்னு சிரிச்சுட்டு இக்னோர் பண்ணிட்டு போகிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த அங்கிள் கிட்ட அந்த ஆன்ட்டி நான் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருந்தால் அவங்க மாமனார் மாமியார் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க நடந்த எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்கிறாங்க. அவங்கள யாருக்கும் தெரியாமல் பேக் என்ட்ரன்ஸ் வழியாக வர சொல்கிறாங்க. அதே மாதிரி அன்னைக்கு நைட்டும் அந்த அங்கிள் கிளம்பிட்டாரு. அந்த பாட்டி தாத்தாவும் யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆன்ட்டி எல்லா டோரையும் லாக் பண்ணிட்டாங்க. ஈவன் விண்டோ டோரை கூட லாக் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து எல்லாரும் படுத்துட்டாங்க. பசங்களையும் தூங்க வச்சுட்டாங்க. அதே மாதிரி டெரஸில் யாரோ குதிச்சா மாதிரி கேட்குது. இப்போ அந்த பாட்டி தாத்தாக்கும் ஒன்றும் புரியல. அவங்களுக்கும் பயம் வருது. அக்கம் பக்கம் இருக்க யாரையாச்சும் கூப்பிடலாமான்னு கேட்குறாங்க. வேண்டாம், பொறுமையாக இருங்கன்னு ஆன்ட்டி சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆன்ட்டி ஆல் டோரை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பாட்டி தாத்தா, எதுக்குமா, அவன் வெளியே இருக்கா, நல்லா அந்த உருவம் எங்களுக்கே தெரியுது, நம்ம யாரையாச்சும் கூப்பிடலான்னு சொல்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் வேணாம், நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பாட்டி தாத்தாவும் பயத்தோட அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த டோருக்கு வெளியே அந்த கருப்பு உருவம் இப்போ நிற்குது. ஆனால் அந்த உருவத்தை பார்த்த பிறகு அங்கேருந்து யாரும் பயப்படல. பயப்பட வேண்டிய இடத்துல எல்லாரும் கோவப்படுறாங்க. அந்த தாத்தாவும் பாட்டியும் அந்த உருவத்தை இப்போ அடிக்கிறாங்க. அந்த உருவம் வேற யாரும் இல்லை, அந்த அங்கிள் தான். ஏண்டா இப்படி பண்ணன்னு அவங்க கோவப்படுறாங்க. அதுக்கு அந்த அங்கிள் ஒன்றுமே பேசல. ஆன்ட்டி கிட்ட கேட்குறாங்க, இவன் தான் இங்கே இருக்கான்னு தெரிஞ்ச நீ ஏமா எங்களை கூப்பிட்ட, எதுக்கு இவன் இங்கே இருக்கான்னு ஆன்ட்டி கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ஆன்ட்டி, ஃபஸ்ட்டு நானும் திருடனா பேயான்னு தெரியாமல் தான் பயந்தேன். ஆனால் அன்னைக்கு நைட்டு கிச்சனில் இந்த உருவத்தை கிட்ட பார்த்தேன் என் மூஞ்சிக்கு நேராக. அப்போ தான் அவர் கண்ணையும் பார்த்தேன். அப்போவே தெரிஞ்சு போச்சு அது இவர் தானு. மறுநாள் இவர்கிட்ட நான் தெரியாத மாதிரி கேட்டப்போ கூட இவர் சிரித்து சமாளித்தார். ஏன் இப்படி பண்ணீங்கன்னு ஆன்ட்டி கேட்குறாங்க. அதுக்கு அந்த அங்கிள், ஏரியாவில் எல்லாம் இவளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, அதான் நைட்டில் என்ன பண்ணுறான்னு பார்க்க பண்ணன்னு சொன்னார். ஆன்ட்டிக்கு இடியே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. சந்தேகப்பட்டா எப்படிலாம் ஒளிஞ்சு பார்த்தீங்க, அப்போ என் மேலே நம்பிக்கை இல்லையான்னு கதறி அழறாங்க. அந்த பாட்டியும் தாத்தாவும் சரி விடுமா, தெரியாமல் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. ஆன்ட்டிக்கு இன்னும் கோபம் வந்துடுச்சு. எதுவும் பேசாதீங்க யாரோன்னு சொல்லி கத்திட்டு அவங்க பசங்களை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க.
வருஷங்கள் போச்சு. திரும்பி ஆனால் அந்த ஆன்ட்டி வரவே இல்லை. அந்த ஆன்ட்டி தான் தனியாக அதுக்கப்புறம் அந்த பசங்களை கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு படிக்க வச்சாங்க. இப்போ ஒரு பையன் டாக்டர், இன்னொரு பையன் அட்வொகேட்டாக இருக்காங்க. நீங்கள் இப்போ சொல்லுங்கள், அந்த ஆன்ட்டி எடுத்த டிசிஷன் கரெக்ட்னா ரெட் டாட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்த மிஸ்ட்ரி ஸ்டோரி, கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரி, லவ் ஸ்டோரி, மேரேஜ் ஸ்டோரி கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்கள் ஸ்டோரி இங்கே நான் சினிமாட்டிக்காக நரேட் பண்ணுறேன். நீங்கள் இன்ஸ்டா ஐடிக்கும் ஷேர் பண்ணலாம், இல்லைனா மெயிலும் பண்ணலாம், இல்லை கமெண்ட்லேயும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். பாய்.